ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் டிசைன் Sandri. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சில்வர் கட் பீட்டில் வந்து ஒரு பிரைடல் டிசைன்ஸ் பிரைடல் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். 14.05 நீடில் எடுத்துக்கோங்க. ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. 7 சென்டிமீட்டருக்கு ஸ்கேலில் வந்து லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஜரி த்ரெட், சில்வர் ஜரி த்ரெட்டில் எடுத்து நீங்கள் செயின் ஸ்டிச் போடுங்க. ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாலும் சரி தான், 2 ஸ்டிச்சஸ் போட்டாலும் ஓகே தான். தட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் தான் நான் போடுறேன், நீங்கள் 2 போட்டாலும் ஓகே தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்லீவ் டிசைன் தான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஸ்டெயின் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே வந்து கார்பன் பேப்பர், மேலே வந்து ட்ரேசிங் பேப்பர் நான் டிசைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பெனில் மார்க் பண்ணுறேன். என் பெனில் அவுட்லைன் கொடுக்குறேன். ஏன்னா பென்சிலில் கொடுத்தா நம்மளுக்கு தெரியாது, அதனால பெனில் கொடுக்குறேன். பெனில் கொடுத்தா டார்க்கனாக இருக்கும். நீங்கள் எந்த டிசைன்ஸும் மிஸ் பண்ணாமல் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து வெறும் சாதா மிஷின் நீடில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கட் பீட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ லீவ்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம கட் பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். க்ராஸாக கொடுக்கணும். க்ராஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் வந்து க்ராஸ் கொடுத்துட்டு ஸ்டெயின் ஸ்டிச் போடணும். நம்ம இந்த க்ராஸில் வரப்போ ஒரு ஸ்டெயின் ஸ்டிச், இந்த க்ராஸில் வரப்போ ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 2, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 4 அந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. துலிப் நீடில் 5 to 6 தான் எடுக்கும். நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். பாருங்கள், இப்போ வந்து லீவ்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிங் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வந்து 3 லீவ்ஸ் போட்டாச்சு. க்ராஸ் பண்ணணும் லீவ்ஸுக்கு வந்து. இப்போ ஒரு லீஃப் வந்து ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இன்னொரு லீஃப் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து லீஃபை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து ரிங் போடுறோம். பாருங்கள், கட் பீட் போடுறப்ப வந்து நம்ம ஒரு கட் பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். 2 போட்டால் அது கொஞ்சமாக தூக்கிட்டு நிற்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு லீஃப் போடுங்க. ரிங் பக்கத்தில் ஒரு லீஃப் வரும். 2, அப்புறம் 3, அப்புறம் 4, 5 அந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் எண்டில் வந்து 2 or 3ல் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்புறம் எண்ட் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 2 லீவ்ஸும் போடணும். பாருங்கள், 2 எடுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து 3. பாருங்கள், டிசைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைன்ஸ் மார்க் பண்ணி மேலே வந்து நம்ம வி ஷேப்பில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். இது ஸ்லீவ் ஒர்க் தான். இப்போ வந்து ஒவ்வொரு இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் சென்டரில் லைன் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து லைன்ஸை மார்க் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் பாருங்கள், ரைட் சைடில் மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு இன்ச்சஸ்க்கு ஒவ்வொரு லைன். இங்கே அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து சாக்கில் தான் பண்ணுறேன், டிசியில். ட்ரேசிங் பென்சில் எடுத்தால் அது வந்து அழைக்க முடியாது, அதனால் நான் சாக் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதே மிஷின் நீடலை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து கட் பீட் ஒர்க்கே தான். அப்புறம் நம்ம எண்டில் வந்து அந்த லைன் கிட்ட வர்றப்போ வந்து 2mm பீட் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். பாருங்கள், 2mm or 3mm எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நம்ம 4mm கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீட் ஒர்க்கான ஜந்தூசியும் யூஸ் பண்ணுவோம். ஜந்தூசி வந்து நம்ம இப்போ வந்து இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணோம்ல, அங்கே வந்து ஜந்தூசி வந்து ஃபில் பண்ணணும். செமி சர்க்கிளில் 3 டாட்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைனாக வந்து ஜந்தூசியை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், லைன்ஸை வந்து அந்த லைனுக்கு மேலேயே நம்ம வந்து கட் பீட் ஒர்க் பண்ணணும். எண்டில் வந்து 2mm or 3mm பீடை வந்து ஃபில் பண்ணுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சென்டரில் மிடில் பீட்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டரில் வந்து நான் 4mm பீட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து செமி சர்க்கிளில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக லுக் கொடுக்கறதுக்காக நான் சைடில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் பண்ணுறேன்.
இப்போ வந்து ஜந்தூசி எடுத்துகிட்டு ஜந்தூசியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஆஃப் செமி சர்க்கிளில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஜந்தூசிக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஆஃப் செமி சர்க்கிள் பக்கத்தில் வந்து 3mm பீடு யூஸ் பண்ணி இன்னும் ஒரு எக்ஸஸாக ஒரு மோட்டோ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண